ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்ததையெல்லாம் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ கேட்டதையெல்லாம் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆனால் ஏன் உன் கைகளில் வராமல் இருக்கிறது என்றால், நீ எப்பொழுதும் கவலையாக இருப்பதால்தான் அது உன் கைக்கு எட்டாமல் இருக்கின்றது. கவலையை மறந்து சந்தோஷத்தில் நீ எப்பொழுது வருகின்றாயோ அப்போதுதான் அனைத்தும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து உன் அம்மா நான் சேர்ப்பேன். உன்னை காக்கும் தெய்வம் நான். உன் வராகி இருக்கும் பொழுது நீ உன் வாழ்க்கையை நினைத்து பயம் கொள்ள வேண்டாம் குழந்தையே. நீ எப்பொழுதும் என் பாதுகாப்பு வளையத்தில்தான் உள்ளாய். அஞ்ச வேண்டாம். உன் அம்மா வராகி என்று அழைக்கும் முன்னரே பலமுறை உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைத்து உள்ளேன். ஏனென்றால் எனக்கு நீ பிரியமான குழந்தை அல்லவா. நான் இருக்கும் தைரியத்தில் தான் நீ எங்கு செல்கிறாய். உனக்கு எப்பொழுதும் பாதுகாப்பு அரணாகவே நான் உள்ளேன். அதனால் நீ தைரியமாக இரு குழந்தையே. நீ நினைத்ததை நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன். நீ கேட்டதை நீ கேட்காமலேயே உன் கைகளில் நான் கொண்டு வந்து தருகின்றேன். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையிலும் சரி, உன்னுடைய வீட்டிலும் சரி, என்னுடைய அருளால் நல்லது இனிமேல் நடந்து கொண்டிருக்கும். எதை நினைத்து நீ மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னோடு உன் வராகி நான் இருக்கின்றேன் என்று என்னை நினைத்து நீ சந்தோஷமாக இருந்தால் உன் கைக்கு வரவேண்டிய அனைத்துமே வந்துவிடும். என் அன்பு குழந்தையே, எதற்காக சோகமாக இருக்க வேண்டும்? ஏன் கவலையாக இருக்க வேண்டும்? உனக்கு வேண்டியது நான் செய்து கொடுக்கின்றேன். நீ எப்போது எதை கேட்டு ஆசைப்பட்டு நின்றாலும் அப்போதே உனக்கு அதை நான் முழுமையாக கொடுத்து விடுவேன் குழந்தையே. என் மீது நீ முழு நம்பிக்கை வைத்து இருந்தால் அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்க பெற்றது. என்னை நம்பி நீ உன் கடமைகளை செய்ய முயலும் போது உன் குழந்தைகளுக்கு பாதுகாவலனாக நானே இருக்கின்றேன். அவர்களுக்கு ஒரு அம்மாவாக வழி நடத்துவேன். இதை நீ மீண்டும் ஒரு முறை உணர்த்திருப்பாய். நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் நான் இணைந்துள்ளேன். அதனால் மகிழ்ச்சியாக இரு குழந்தையே. உனக்கான அன்பு மாறுதலும், அதாவது எந்தன் மடியில் இருக்கின்றது, அதை நீ தாராளமாக எடுத்துக்கொள். ஏதோ ஒரு தேவைக்காக உறவுகள் அனைவரும் உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிந்தே அமைதியாக கடந்து வருகின்றாய். பல வழிகளோடு அதை நான் அறிவேன். உன் தேவை அவர்களுக்கு இல்லை என்ற பொழுது தூக்கியும் எறிந்தார்கள். அப்பொழுதும் அமைதியாக கண்களில் நீரோடு தனியாக உன்னை தனிமைப்படுத்தி கொண்டு கடந்து வருகின்றாய். இந்த நிலையை நிச்சயமாக நான் மாற்றித் தருவேன். உன் அம்மா நான் இருக்கின்றேன். ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. நன்றி, வணக்கம்.